ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஜிசி நெட்டில் சிஎஸில் என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது நெட்வொர்க்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இது வரும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம யூஜிசி நெட் வரது இல்லையா? ஓகே, நான் வந்து யூஜிசி நெட் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கிளியர் பண்ணினேன். ஒரு 2 இயர்ஸாக இதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் ஏனோ தானோன்னு எடுக்கல. சப்போஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா IPv4 தான். ஸோ IPv4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம சிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கிளியர் பண்ணுறது, ஓகேவா? ஸோ சிஎஸ்சில் மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? 10 யூனிட்ஸ் இருக்கும். 10 யூனிட்ஸுமே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது, ஓகேவா? ஸோ அதில் 6 யூனிட்ஸ் கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6 யூனிட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அதுலேயுமே உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்கள். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இன்றைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் IPv4 அப்படிங்கிறது என்னென்னா 32 அட்ரஸ், ஓகேவா? நான் இதெல்லாம் டீட்டெயில்ஸாக வந்து நான் உள்ளே போய்ட்டுலாம் எடுக்கல. ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு சொல்கிறேன், ஓகே? ஸோ இதில் கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் இ வரைக்கும் இருக்குது. ஸோ கிளாஸ் ஏல வந்து 0லேருந்து 127, ஓகே? 0லேருந்து 127 அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 128லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 191 என்னன்னு தெரியல அப்படின்னா இப்போது 0லேருந்து 127 அந்த 127 எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ 128ல் பாதி என்னது நம்மளுக்கு 64, கரெக்டாக? 64 தானே. 128 64 எவ்வளவு? 8 12. ஸோ 64 பார்த்தீங்கன்னா 128, அப்படிங்களா? ஸோ அப்போ அந்த 64 எடுங்க. 64 எடுத்து இதோட ஆட் பண்ணிங்கன்னா 191 வரும். ஸோ தட் இஸ் 191, ஓகேவா? அடுத்தது கிளாஸ் சி வந்து 192லேருந்து 223. சப்போஸ் இது தெரியலனா திரும்பவும் 191. 64ல் பாதி என்னது? 64ல் பாதி நம்மளுக்கு 32. ஸோ 32வோட ஆட் பண்ணுங்கள். ஸோ எங்கே போடுறேன், இங்கே 191, ஓகேவா? ஸோ என்னது 32 போட்டால் என்ன வருது? 3 12 2 வருதா? ஸோ அந்த 223 வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். சப்போஸ் மறந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 128ல் பாதி 64, அப்போ 0 to 127 உங்களுக்கு தெரியும். அப்போ 127லேருந்து 64 அப்படிங்கிறது பாதியை எடுத்து இதோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி 128 அப்படிங்கிறது 50% கிளாஸ் ஏது நம்மளுக்கு கேட்பாங்க, அதை கண்டிப்பாக கேட்பாங்க. கிளாஸ் ஏல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 50%. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பியில் 50யோட பாதி 25. கிளாஸ் சிங்கிறது 12.5%. அதே மாதிரி கிளாஸ் கிளாஸ் இ. ஸோ டியும் இயும் வந்து நம்ம டி வந்து மல்டி காஸ்டிங்காக யூஸ் பண்ணுவோம், இ வந்து ரிசர்வேஷன் பிட், ஓகேவா? அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் ஏல நெட்வொர்க் ஐடி இருக்குது, ஹோஸ்ட் ஐடி இருக்குது. நெட்வொர்க் ஐடி வந்து 8 பிட்டாகவும் ஹோஸ்ட் ஐடி வந்து 24 பிட்டாகவும் இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 2^8ன்னு எழுதலாம். இது வந்து 2^24ன்னு எழுதலாம், ஓகேவா? 2^8 அப்படிங்கும்போது ஒரு பிட்டு வந்து இதில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிசர்வ்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் என்னவாக இருக்கும்னா நெட்வொர்க் ஐடியில் ஒரு பிட்டு வந்து ரிசர்வ்டாக இருக்கும், ஓகே? ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ எப்படி வரும் அப்படின்னா 2^7 தான் நம்மளுக்கு நெட்வொர்க் ஐடி, ஓகே? நெட்வொர்க் ஐடி 2^7. அதே மாதிரி ஹோஸ்ட் ஐடி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா 2^24 - 2 இதுதான் நம்மளுக்கு ஹோஸ்ட் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஓகே? ஸோ அதே மாதிரி தான் கிளாஸ் பியும் 16 பிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பிட்டு வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிசர்வ்டாக இருக்கும். ஸோ 1 0 அப்படின்னு சொல்லிட்டு 2 பிட்டு ரிசர்வ்டாக இருக்கும். அப்போ 2 பிட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வரும்? 2^14 வருமா? ஸோ 2^14 அப்படின்னா நெட்வொர்க் ஐடி. 2^16 - 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னதுன்னா ஹோஸ்ட் ஐடி, ஓகேவா? ஹோஸ்ட் ஐடி. அதே மாதிரி தான் கிளாஸ் சியும். ஸோ கிளாஸ் சி வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிசர்வ்டு பிட் அப்படின்னா 1 1 0 3 பிட் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா ரிசர்வ்டாக இருக்கும். அப்போ என்னவாக இருக்கும்? 2^21, அதாவது 20. ஸோ 21, அதாவது 3 பிட்டு போயிடுச்சு அப்படின்னா 21 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் ஐடியாகவும் ஹோஸ்ட் ஐடி வந்து 2^8 - 2 அப்படிங்கிறது ஹோஸ்ட் ஐடியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சியில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது, ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். சப்போஸ் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து எவ்வளோ நெட்வொர்க் ஐடி இருக்குது, ஹோஸ்ட் ஐடி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு பிட் ரிசர்வ்டாக இருக்கும். அப்போ 2^7 நம்மளுக்கு, ஓகேவா? அதே மாதிரி ஹோஸ்ட் ஐடி அப்படின்னா 2^24னா 2^24 - 2 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வரும், ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஸோ கிளாஸ் ஏ
ஏ உடைய ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் எப்படி இருக்குன்னா 25.25 சாரி 0.00 மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ பிட் இருக்கும் அப்படின்னா 8 பிட்டு. ஓகேவா, 8 பிட்டில். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 4 ஆக்டெட்டாக இருக்கும். 4 ஆக்டெட்டில் 1 2 3 4 இருக்கா, 4 ஆக்டெட்டில் மொத்தமாக ஒவ்வொன்றும் 8 பிட்டு. அதில் ப்ராட்காஸ்ட்டில் வந்து 255 ஃபஸ்ட்டு போடுவோம் நம்மளுக்கு. அதே மாதிரி கிளாஸ் சின்னு எடுத்துக்கிட்டோம், கிளாஸ் பின்னு எடுத்துட்டோன்னா 2500. ஓகே, அதே மாதிரி கிளாஸ் சி எடுத்துட்டோன்னா 252525 0.0. ஓகேவா, 0.0. இதில் வந்து கிளாஸ் ஏனா 25500 எழுதுவோம். மொத்தமாக 4 ஆக்டெட்டு. அந்த 4 ஆக்டெட்டில் ஒவ்வொரு ஆக்டெட்லேயும் 8 பிட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் 2525 எழுதுகிறோம். இது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஓகே, இது வந்து ப்ராட்காஸ்ட். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சம் வரும், அதுக்காக நான் அதை சொல்கிறேன். எப்படி நம்ம சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா ப்ராட்காஸ்ட்டு. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்து படிச்சு வைங்க. அப்போ தான் இந்த சம்முக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது தான் நம்மளுக்கு. ஸோ சப்நெட் வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சிக்கு படிச்சு வச்சுருங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இந்த சம் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் பாருங்கள், இந்த சம்மில் நமக்கு இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எவ்வளோ சப்நெட் இருக்குது. ஓகேவா, ஸோ எவ்வளோ சப்நெட் இருக்குது, கிளாஸ் ஏ கொடுக்குறாங்களா, பி கொடுக்குறாங்களா, இதில் என்ன சப்நெட் மாஸ்க் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ வாட் நெட்வொர்க் மாஸ்க் வில் யூ அசைன் யூஸிங் கிளாஸ் பி யூஸ் பண்ணும்போது என்ன நம்ம நெட்வொர்க் மாஸ்க் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 2 மட்டும்தான் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு 500 சப்நெட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸ் பி இருக்கு இல்லையா. ஸோ கிளாஸ் பியோடைய ப்ராட்காஸ்ட் என்னது 255.255.255.00. ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ 255ங்கிறது 8 பிட் இல்லையா. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம நெட்வொர்க், இது ரெண்டுமே நெட்வொர்க் ஐடி. ஓகேவா, ஸோ நெட்வொர்க் ஐடியில் வந்து கை வைக்கக்கூடாது. அதாவது 2.5 நெட்வொர்க் ஐடி. ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஹோஸ்ட் ஐடி. ஸோ ஹோஸ்ட் ஐடியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாரோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ சப்நெட் மாஸ்க் வேணுமோ அதை ஹோஸ்ட் ஐடியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். நம்ம நெட்வொர்க் ஐடி எதுவும் பண்ண போகிறது இல்லை, ஹோஸ்ட் ஐடியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாரோ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 500 சப்நெட்டாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த 2 பவர்ஸ் வந்து தெரியணும். 2 பவர் 1 வந்து 2, 2 பவர் 2 வந்து 4, 2 பவர் 3 வந்து 8, 2 பவர் 4 வந்து 6, 2 பவர் 5 வந்து நம்மளுக்கு 32, இது வந்து 64, 2 பவர் 7 வந்து 128, இது வந்து 256, இங்கே வந்து 512, இது வந்து 1024. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஈஸி தான், நீங்கள் போட வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 500 சப்நெட்டு. இதில் பாருங்கள் 2 பவர் 9 நம்மளுக்கு 512. ஸோ 2 பவர் 9 தான் 512. ஸோ நம்ம இதை தான் செலக்ட் பண்ணணும். 2 பவர் 8 செலக்ட் பண்ணோன்னா 256 தான். ஓகேவா, 256 இங்கே நம்மளால் எடுக்க முடியாது சப்நெட்டு. 500 மேலே எடுக்கலாம். ஓகே, அப்போது நம்மளுக்கு 2 பவர்ஸில் இருக்கிற 2 பவர் 9 நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை பிட்டு, 2 பவர் 9ங்கிறது 512. இப்போ நம்ம 9 பிட்டு வந்து நம்மளுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ 9 பிட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதை 9 பிட்டு நம்ம எங்கிருந்து எடுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, 9 பிட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. அதை நம்ம எங்கிருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க், இந்த ஹோஸ்ட் ஐடி இருக்கு இல்லையா. ஸோ இது இன்னும் பண்ண போகிறதில்ல, இந்த ஹோஸ்ட் ஐடி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஹோஸ்ட் ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே மொத்தமாக 9 பிட்டு, இது ஆல்ரெடி 8 பிட்டு. கரெக்டாக, இதில் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8, இங்கே 1 2 3 4 5 6 7 8, இங்கே எத்தனை இருக்கும் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 இருக்கா. ஸோ இதில் 9 ஒரு பிட்டை கடன் வாங்கிடுவோம். ரிமைனிங் பிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னதான் இருக்கும்னா ஹோஸ்ட்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 ரிமைனிங் எல்லாமே ஹோஸ்ட் பிட்டு. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பாரோ பண்ணிட்டோம் நெட்வொர்க் ஐடிக்காக. அதாவது சப்நெட் மாஸ்க் பண்ணுறதுக்காக நம்ம இதிலிருந்து நம்ம பாரோ பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த 1 1 வந்துச்சுன்னா நமக்கு 255 போட்டுருங்க. 255, இது 1 1 வந்துச்சுனாவே கண்ணை மூடிட்டு 8 1 வந்துச்சுனாவே 255 தான். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ என்னென்னா 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5, 2 பவர் 6, இது 2 பவர் 7. ஓகே, 2 பவர் 7னா நம்மளுக்கு என்ன பார்த்தோம், இங்கே பாருங்கள் 128 பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 128 அப்படியே எழுத போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்போ 255.255.255 என்னது 128. திஸ் இஸ் நம்மளோட சப்நெட்
மாஸ்க் ஃபார் கிளாஸ் பி. கிளாஸ் பியோடைய சப்நெட் மாஸ்க் என்னது 128. ஸோ இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் ஹோஸ்ட் ஐடி என்னன்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக ஹோஸ்ட் ஐடி என்ன இருக்குது, எவ்வளோ என்னங்க 1 2 3 4 5 6 7 இருக்கு இல்லையா? சாரி, ஆமாம் 7 இருக்கா? அப்போது 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஹோஸ்ட் ஐடி என்ன ஃபார்முலா நம்ம எடுத்தோம், 7 அப்படின்னா 2^7 - 2. 2^7 என்னது 128. 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், இது 2^6 வருமா? அப்போ நம்மளுக்கு என்னது 2^6 அப்படிங்கிறது தான் ஹோஸ்ட் ஐடியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா there is a need to create a network that has a 5 subnet each with at least 16 host which one is used has full subnet class full subnet maskன்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 16 ஹோஸ்ட் ஆச்சு இருக்கணும். இதில் வந்து 5 சப்நெட் மாஸ்க் வந்து 5 சப்நெட் வந்து நீடடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு கிளாஸ் ஏவா கிளாஸ் பியான்னு கொடுக்கல, ஆக்சுவலி கிளாஸ் சி. நான் வந்து இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட சம்மு. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ நான் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கிளாஸ் ஏ கிளாஸ் சிங்கும் போது 255 255 255 கொடுத்துருப்பாங்க. 0.0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 8 பிட்டு 8 பிட்டு 8 பிட்டு. இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோஸ்ட், இது ஹோஸ்ட் ஐடி. ஓகேவா? இதுலேருந்து நம்ம பாரோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 5 சப்நெட். இதுதான் நம்ம டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும், எவ்வளோ சப்நெட் மாஸ்க் வந்து நம்மளுக்கு கிளாஸ் சிக்கு தேவை அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்மளுக்கு 5 சப்நெட்டாக நம்மளுக்கு 5 சப்நெட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது 2^2ங்கிறது 4 எடுக்க முடியாது. 2^3ங்கிறது என்னது 8 எடுக்கலாமா? ஸோ நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். அப்போ நம்ம 2^3 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 8ன்னு வருமா? ஸோ ஓகே, ஸோ 8 சப்நெட் அப்படின்னா இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பாரோ 2^8னா 3 பிட்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாரோ பண்ண போகிறோம் இதிலேருந்து. ஓகே, ஸோ அப்போ நம்ம எடுக்கும்போது இங்கே என்ன வரும், 255 255 255. இங்கே எத்தனை இருக்குன்னா 3 பிட்டு 1 2 3. ரிமைனிங் எல்லாமே ஹோஸ்ட் 1 2 3 4 5. 8 வந்துருச்சா, 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ஹோஸ்ட் ஐடியா இருக்க போகுது. ஹோஸ்ட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 16 ஹோஸ்ட் ஆச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எத்தனை 1 2 3 4 5. ஓகேவா? 2^5 என்னது நம்மளுக்கு 32. ஸோ 32 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது ஹோஸ்ட்டுக்குனே. ஸோ 32 அப்படிங்கிறது 2^5ங்கிறது 32 ஆல்ரெடி 32 ஹோஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஸோ 16 ஹோஸ்ட் அப்படிங்கிறது அதை விடவே அதிகமாக தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு சப்நெட் கிளாஸ் சியோடைய சப்நெட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ இது முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் என்ன போடுறீங்கன்னா 2^0 2^1 2^2 2^3 2^4 2^5 2^6 2^7. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டலாமா? ஸோ 2^5 அப்படிங்கிறது என்னது, 2^5 அப்படிங்கிறது நம்மளுக்கு 32. ஓகே, அதே மாதிரி 2^6ங்கிறது என்னது, 2^6ங்கிறது 64. 2^7ங்கிறது 128. நம்ம கூட்டினோன்னா என்ன வரும், 12 14 4 1. இது வந்து என்னென்னா 4 10 5 2 12 20 2 2 4 வருமா? அப்போ நம்மளுக்கு என்னது 255 255 தெரியுதா, 255 255. என்ன சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிச்சோம், 224. திஸ் இஸ் அ சப்நெட் மாஸ்க் ஃபார் கிளாஸ் சி. ஓகேவா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக் நெட்ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.